SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி கோவை மண்டலம். போட்டி நடைபெறும் நாள் 16/3/2025. இடம் PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் ரவி பச்சமுத்து நாளை ஏகனாபுரம் கிராமத்தில் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழுவினர் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்க உள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர், ஏகனாபுரம், நாகப்பட்டு உள்ளிட்ட 13 கிராமங்களை உள்ளடக்கி 2வது பசுமை விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. விமான நிலைய திட்ட அறிவிப்பு வெளியான நாள் முதல் ஏகனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராம பொதுமக்கள் கடந்த 952 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களின் மூலம் தங்கள் எதிர்ப்பை மத்திய மாநில அரசுக்கு தெரிவித்து வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு கட்சிகள் நேரில் போராட்ட குழுவினை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இங்குள்ள போராட்ட குழுவினரை நாளை ஏகனாபுரம் கிராமத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் ரவி பச்சமுத்து நேரில் சந்தித்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடம் நேரில் குறைகளை கேட்டறியவுள்ளார். இதற்கான ஏற்பாடுகளை மாநில துணை பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்து பேசிய அவர், இந்நிகழ்வு காலை 11 மணிக்கு துவங்கி 1 மணி வரை நடைபெறும் என தெரிவித்தார். பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய 13 கிராம மக்கள் இந்த புதிய விமான நிலையம் அமைக்கக்கூடாது, இங்கு விளைநிலங்கள், விவசாய நிலங்கள், தங்களது வாழ்வாதாரங்கள் அனைத்தும் பாதிக்கப்படுகிறது என்று தொடர்ந்து 950 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராடக்கூடிய மக்களுக்கான கோரிக்கைகளை எங்களது இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் பாராளுமன்றத்தில் எடுத்துரைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் இங்கு வந்து இந்த போராட்ட குழுவினரை சந்தித்து பேசினோம். அதற்கு அடுத்தபடியாக நாளை 9/3/2025 அன்று எங்களது கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் டாக்டர் இளையவேந்தர் அவர்கள் இந்த பகுதி போராடக்கூடிய இந்த பகுதி மக்களை எல்லாம் சந்தித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளைநிலங்களை எல்லாம் பார்த்து அதன் பின்பு சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக நாளை பேச வருகிறார்கள்.